வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் டிஆர் டிஎம்டி கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்கின்ற கட்சியை தொடங்கியிருக்கிறார். இந்நிலையில் அவர் கேரளாவிலும் களம் இறங்குகிறாரா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கேரளாவைச் சேர்ந்த மாவட்ட தலைவர்களோடு அவர் ஆலோசனை நடத்துவார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் தன்னுடைய ரசிகர் மன்றங்களை எல்லாம் அவர் கட்சிகளுக்காக செயல்படக்கூடிய நிர்வாகங்களாக மாற்றியிருக்கிறார், அமைப்புகளாக மாற்றியிருக்கிறார். இந்நிலையில் கேரளாவைச் சேர்ந்த மாவட்ட தலைவர்களுக்கும் விஜய் அழைப்பு விடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், விஜய் கேரளாவிலும் களம் இறங்குகிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனெனில் அவர் கேரளாவில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் ஆலோசனைக்காக. என்ன விவரங்களை வெளியிட்டிருக்கிறார் அவர்? பூங்குழலி, கேரளாவை சேர்ந்த விஜய் மக்கள் இயக்க மாவட்ட செயலாளர்களுக்கு நடிகர் விஜய் மதியம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஆலோசனை நடத்துவதற்காகவும் பனையூரில் உள்ள தனது கட்சி அலுவலகத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். விஜய் மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகமாக பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து பரிணாமம் அடைந்திருக்கிற நிலையில விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த அவரது ரசிகர்கள் அனைவரும் அரசியல் கட்சிக்கான ஒரு மும்மரமான ஒரு சூழல்ல ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்ட தலைவர்களையும் சந்தித்து நேரடியாக விஜய் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு குறித்தும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை, 2026 தேர்தலுக்காக கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். மேலும் கட்சியும் அரசியல் கட்சியாக பரிணமித்திருக்கிறது, மேலும் பதிவு செய்யப்பட்டதாகவும் உள்ளது. இந்நிலையில நடிகர் விஜய் தற்போது கேரளாவில் உள்ள 14 விஜய் மக்கள் இயக்க மாவட்ட தலைவர்களை நேரில் சந்திப்பதற்காக இன்று அழைப்பு விடுத்திருக்கிறார். குறிப்பாக திருவனந்தபுரம், எர்ணாகுளம், திருச்சூர், கோட்டயம் உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்தும் நடிகர் விஜய் இங்கு நேரில் சந்திக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக நடிகர் விஜயினுடைய இந்த சந்திப்பின் போது தென் மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட தலைவர்களும் இருப்பார்கள் என கூறப்படுகிறது. விஜய் மக்கள் இயக்கம் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக செயல்படும் புஷி ஆனந்த் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்துவார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் அவரது ஆர்வம் இருப்பதை விஜய் வெளிப்படுத்தியுள்ள நிலையில கேரளாவில் உள்ள விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய நிர்வாகிகளையும் சந்தித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியை கேரளாவிலும் அவர் விரிவுபடுத்துவாரா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. பூங்குழலி, பாலவெற்றிவேல், கேரளாவில் ஒருங்கிணைப்பதற்காக விஜய் யாரை நியமித்திருக்கிறார்? பூங்குழலி, கேரளாவை பொறுத்தவரை நடிகர் விஜயினுடைய மக்கள் இயக்கத்தில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் உறுப்பினர்களாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக 14 மாவட்ட தலைவர்கள் அங்கு செயல்பட்டு வருகிறார்கள். அனைத்து மாவட்டங்களிலும் விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த மாவட்ட தலைவர்கள் மூலமாக அவரது படம் வெளியாகும் போது பெரிய விழாக்கள் எடுப்பதும் விஜயினுடைய பிறந்த நாள் மற்றும் அவரது முக்கிய நிகழ்வுகளையும் நடத்துவதும் என்கின்ற நிகழ்ச்சிகளை இவ்வளவு நாட்களாக ஏற்பாடு செய்து வந்தார்கள். இந்நிலையில அவருடைய விஜய் மக்கள் இயக்கம் என்கின்ற ரசிகர் மன்றம் தற்போது அரசியல் கட்சியாக பரிணமித்துள்ள நிலையில அதை வழிநடத்தும் பொறுப்பில் ஆலோசனையில ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 14 மாவட்ட தலைவர்களையும் ஒருங்கிணைத்து அனைவரையும் அழைச்சிருக்கிறாரு. அழைச்சு மக்களுடைய பிரச்சனை என்ன, தமிழ்நாட்டில் எந்த மாதிரி ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி மற்றும் மருத்துவத்திற்கான உதவி போன்றவை விஜய் செய்தாரோ அதே போன்று கேரளாவிலும் பல திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என கூறியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக முக்கிய தலைவர்களுடைய பிறந்த நாள், கேரளாவில் உள்ள முக்கிய தலைவர்களுடைய பிறந்த நாளிற்கு மரியாதை செலுத்த வேண்டும், ஏழை எளியோர்களுக்கு இலவச உணவு, மருத்துவம், கல்வி போன்றவற்றை வழங்க வேண்டும் என அறிவுறுத்துவார் என கூறப்படுகிறது. எவ்வாறு தமிழ்நாட்டில் விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய செயல்பாட்டை கடந்த 3 வருடமாக விஜய் கவனித்துக் கொண்டாரோ அதே போன்று கேரளாவிலும் அந்த 14 மாவட்ட தலைவர்களில் 2 அந்த குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளராக நியமித்த பிறகு அவருடைய கட்சியினுடைய செயல்பாட்டை கேரளாவிலும் வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. நடிகர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற அந்த தாரக மந்திரத்தோடு அவருடைய அரசியல் கட்சியை பிரசுரப்படுத்தி இருக்கிற நிலையில
கேரளாவிலும் அவருடைய இந்த மாவட்ட தலைவர்களுடைய சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கேரளாவில் இருந்து வந்த மாவட்ட தலைவர்கள் 2க்கும் மேற்பட்டோர் இன்று காலை புதிய தலைமுறையிடம் பேசினார்கள். அவர்கள் தெரிவிப்பது என்னவென்றால், விஜய் அரசியல் மற்றும் மக்கள் பணிகளில் தங்களை விரைவுபடுத்தும்படி அறிவுறுத்தியதாகவும் கூறியிருக்கிறார்கள். இன்று மதியத்திற்கு பிறகு சந்திப்பு நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவெற்றிவேல். நம் வீர தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY TFT கட்சி ஓர் உறுதியின் அடையாளம்.